அதன்றோ தலையாயவர் தன்கடன் ஆவதுதான்கிறார். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பது இல்லையா? இந்த வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஊருக்கு போகிறாங்க, நல்ல பெரிய சூட்கேஸ். யார் தூக்கிட்டு போவாங்க? யார் தூக்கிட்டு போவாங்க? வீட்டுக்காரர் தான் தூக்கிட்டு போவார். ஏன், என்னால முடியாதுங்க அப்படின்ட்டுருவாங்க. முடியாதுன்னு விட்டுட்டு அப்புறம் இருக்கிற ஆளில் யார் வலிமையானாலோ அவர் தான் தூக்கணும் இல்லையா? அந்த இடத்துல நானும் தான் வலிமையான ஆள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன், வலிமையாள்னு சொன்னால் சூட்கேஸை தூக்கணும் இல்லையா? அதனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு லாஜிக் வச்சுருக்குறாங்க. என்னால முடியாதுங்க. இது ஒரு 20 கிலோ சூட்கேஸ், 20 கிலோ சூட்கேஸ். இன்னொரு பேக் எவ்வளவு? 5 கிலோ பேக். 2 எடுத்துகிட்டு போகணும். அந்த அம்மா எதை தூக்குவாங்க? 5 கிலோ பேக்கை தூக்குவாங்க. என்னாலெல்லாம் தூக்க முடியாது, எனக்கு தெம்பு இல்லைம்பாங்க. சரி, அடுத்த நாள் ஒரே நாள் ஊருக்கு போகிறாங்க. 5 கிலோ பேக்கு, 5 கிலோ பேக்கு, ஒரு 1 கிலோ ஹேண்ட் பேக். இப்போ எதை தூக்குவாங்க? என்னாலெல்லாம் தூக்க முடியாது. என்னம்மா நேற்று 5 கிலோவை தூக்குனீங்க, இன்றைக்கி அதே பேக்கு தான், அதே 5 கிலோ தான். அப்போ என்ன செய்யுது? இருக்கிறதுல லிஸ்ட் மட்டும்தான் எடுக்கிறதுன்னு ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கிறாங்க. எது கம்மியோ அதை எடுத்துக்கணும், எதுவும் இல்லைன்னா ஒன்று இருந்தால் அதை நீ தான் தூக்கணும். இது ஒரு பாலிசி வச்சுருக்கேன். எல்லா வீட்லேயும் நடக்குமா இல்லையா? எங்கள் வீட்டில் நடக்குது, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இல்லையா? எல்லாம் ஐயா அதாங்க ஏன் சொல்கிறேன், வலிமை குறைந்தவங்கன்னா எப்போ 5 கிலோ தூக்கணுமா இல்லையா? எப்போ தூக்கினாலும் 5 கிலோ தூக்கணுமா இல்லையா? நீங்கள் 5 கிலோ 20 கிலோ இருந்தால் 5 கிலோ சரி, ரைட்டு. 1 கிலோ 5 கிலோ வந்தாலும் என்ன செய்வாங்க? அப்போ நேற்று 5 கிலோ தூக்கினாலும் இன்றைக்கி தூக்கலாமா இல்லையா? தூக்க மாட்டாங்க. அது என்ன செய்வாங்க? அது வெயிட்டாக இருக்குங்கம்பாங்க. அது இயல்பு. அது அவங்க அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கா இல்லையா? அது மாதிரி இப்போது நீங்கள் உங்களை வலிமையாக காட்டுனா சுமக்கணும் இல்லையா? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, என்னால் தூக்க முடியாதுன்ட்டா யார் தூக்கணும்? இருக்கிற ஆள் யார் வலிமையானாலும் அதை தூக்கணும். வினையை பார்க்கும்போது இந்த பாலிசி வந்துடணும். வினை வந்த உடனே என்ன செய்யணும்? ஐயோ என்னால் முடியாது சாமி அப்படின்னு 2 கையும் தூக்கிட்டிங்கன்னா அவன் சுமப்பான். நம்ம வினை யார் சுமப்பான்? அவன் சுமப்பான். ஆனால் முதல்ல கையை தூக்க தெரியணும். பெருமான்கிட்ட போனால் என்ன செய்யணும்? ஐயோ சாமி என்னால் முடியாது, 2 கையும் தூக்கிட்டா அவன் எடுத்து சுமப்பான். ஆனால் நாம் அங்கே என்ன செய்கிறோம்? நான் யார் தெரியுமா அப்படியா? அப்போ நீ தூக்கியா? அவர் என்ன செஞ்சுறாரு? அவர் நம்ம பாலிசிக்கு வந்துடுறாரு. ஆமாம்மா, நீ தான் வெயிட்டான ஆள், நீ தான் வெயிட்டான ஆள், என்ன செய்ய? நீ தூக்கு அப்படின்னு நம்ம கையில் வெயிட்டான